ஆமென். என்ன தேவ பிள்ளை, கர்த்தர் கிருபையினால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களை இயேசு வாழ்ற ஜெப வீட்டிலிருந்து வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை வசனம் ஆமேன் வேத சத்தியம் வெளிச்சங்களை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு வாழ்ற ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று கர்த்தர் நாம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி நான் புதிய வசன பகுதியை நான் செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாம் என்ற வார்த்தை வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அல்லேலூயா. தேவப்படுகிற இந்த உலகத்தில் போதகங்களும் போதக காரியங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. அநேக போதகத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக பார்த்தும் தாய் தகப்பன் போதகத்தை நீங்கள் தள்ளக்கூடாது அப்படின்னு சாலமோன் ஞானி நமக்கு போயிச்சார். அது உனக்கு மேன்மையை கொண்டு வரும், தள்ளாது அப்படின்னு. அதன்படி தான் நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைப்படி நானும் உங்களுக்கு சொல்கிற காரியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, தன்னைத்தான் வஞ்சிக்கிறவன். ஒரு மனுஷன் இன்னைக்கு தன்னை ஏமாந்துட்டு இருக்கான். அவங்க தான் ஏமாறுன்னு நினைக்கிற, அவங்க அடுத்தவங்களை ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க. சிலர் இந்த வசனத்தை படித்து என்னுடைய சாட்சியை சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டை சொல்கிறேன். திருமணம் ஆனபோது தன்னைத்தான வஞ்சிக்கிறோங்கிறதுக்கு எனக்கு சாட்சியை சொல்கிறேன். ஏமாத்திக்கிறவன் தன்னைத்தானே ஏமாந்துக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறது என்னன்னா, அவனை என்னுடைய மனைவியை ஏமாத்தேன்னு நினைச்சேன். ஆனால் நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை. ஆமேன். அவன் எப்படின்னா, நான் வியாபாரம் செய்துட்டு இருந்தேன். வியாபாரம் செய்ய போகும்போது கலெக்ஷன் கொடுப்பாங்க. 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபான்னு எத்தனையோ கொடுக்குற காசெல்லாம் பேக்கில் போட்டு எண்ண மாட்டேன். ஆமீன். என்றது கிடையாது. அப்போ நான் அது கொடுக்குற காசு எல்லாம் கொடுக்குற அந்த பேக் அப்படியே வீட்டுக்கார பிள்ளைகிட்ட அம்மாவிட்ட கொடுத்துருவேன். அவங்க என்ன சொல்லி எண்ணி அவங்க தான் வைப்பாங்க, எவ்வளோ இருந்தாலும். அப்போ நான் போக முன்பு என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து இங்கே உள்ளாடி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஓடிச்சு. இப்போ வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாமல். எதுக்கு? தண்ணி போடுறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 50 ரூபாய எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்துக்கிட்டு, ஏம்மா எனக்கு செலவுக்கு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுமா, அப்போ எடுத்துக்கிறோம்மா அப்படி 50 ரூபாய் எடுத்து எங்கள் அம்மா முன்னால வைப்பேன். நல்ல புருஷன் காட்டிக்கணும். எனக்கு 100 ரூபாய் இங்கே எனக்கு. அன்னைக்கு ஒரு மனுஷன் 40 கஷ்டப்பட்டா அவருக்கு சம்பளம் 80 ரூபா. கூலி வேலை, கொத்த வேலைக்கு 80 ரூபா சம்பளம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 100 ரூபா அடி பக்கெட்டு ஒரு நாளத்து சம்பளம், செலவு கூடையாக்க இங்கே இருக்கு பாருங்க. 50 ரூபா அந்த அம்மா எடுத்து பாக்கெட்டில் வச்சுருவான். நான் வச்சிருவேன். வச்சுக்கிட்டு தான் வச்சுமா என்னை எடுத்து வச்சிருமா அப்படின்ட்டு வரும். ஒன்று எங்கள் அம்மா என் மனைவி என்ன செய்வாங்க, நீங்கள் அதிகருக்கு அறிமுகமானவங்க, அந்த பிள்ளைக்க ஒரு நல்ல குணம் தான் என்னை ஊழியக்காரன் ஆக்கிடுச்சு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னுடைய மனைவி ஆமேன் இன்னைக்கு இணைப்போதையே எங்கள் அம்மா என்னுடைய மனைவி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னங்க நீங்கள் அநேகருக்கு அறிமுகமானவங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது, அது எனக்கு தெரியுது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 50 ரூபாயும் மேலே இருக்கட்டு,
இந்த 50 ரூபாய் உங்களுக்கு பாக்கெட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் நான் வெளியே போனேன்னா எனக்கு 50 ரூபா பத்தாது, நிறைய நண்பர்கள் விட்டுனா அவங்களுக்கு தெரியும். ஆமீன் ஆமீன். அப்போ இப்போ என்னாச்சு, 200 ரூபாய் என் கையில் ஆயிருக்கு. ஒரு மனுஷன் வேலை செஞ்சா 2 நாள் வேலை செய்யற காசு என் பாக்கெட்டு விட. அங்கே எத்தனை காசு இருக்கப்போ எனக்கு தெரியும். நான் வியாபாரம் செய்கிற ஒரு வெள்ளியாவாரி. ஆமீன். அந்த நேரம் வெள்ளியாவாரம் வெள்ளி கொடிச்சு வியாபாரம் செய்துட்டு இருந்தோம், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்து கொண்டு இருந்தவன். அப்போ அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கும், எடுத்து வச்சுக்கிடுவாங்க. நான் போய் நல்லா அழகா குடிச்சிக்கிட்டு அமீன் அழகா வந்துடுவேன். நான் நினச்சேன் எங்கள் மனைவியை ஏமாத்துனேன்னு. எங்கள் மனைவி என்ன ஜெயிச்சுட்டு இருந்திருக்கா. அவள் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா தந்துக்கிட்டு உள்ளாந்து உட்காந்து ஜெபிக்கும். ஆனால் அந்த மனைவி அந்த காசு எனக்கு தராமே இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், அந்த பேக்கை அந்த அம்மாவிட்ட கொடுத்துருக்க மாட்டேன். நான் இஷ்டத்துக்கு சொல்லப்பட்டேன், வேகமாக நஷ்டம் ஆகியிருப்பேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் வாங்கி வச்சாலும் இப்படி ஏமாற்றி கொடுப்பாங்க. கொடுக்கறதால அவங்களுக்கு ஒளிவு முறைப்ப நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகி கொண்டேன். அப்புறம் தேவைக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அப்போ வரவு ஒரு 1000 ரூபாய் அன்னைக்கு வருமானம் வரும். அதை நான் செலவு பண்ணி 2000 ரூபாய் அன்னைக்கு செலவு பண்ணுவோம், ஆரம்ப செலவு. அதனால தொழில் நஷ்டப்பட்டு போச்சு, நலிவிட்டு போச்சு. பிள்ளைகளுக்கு பலவீனம் வியாதின்னு மொத்த காசும் அப்படியே நஷ்டப்பட்டு போச்சு. நான் நினைச்சேன் என் மனைவியை ஏமாத்தினேன்னு. ஆனால் மனைவி ஒருபடி போய் நீங்கள் என்ன ஏமாத்தல, ஆண்டோட ஏமாத்திச்சுட்டு அவங்க அதை கொடுக்க ஆகுமத்தோட நஷ்டம். அநியாயமாக நிறைய காசு செலவு பண்ணி என்னுடைய தொழில் நஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாததாக பெருமையை தலைவடைஞ்ச சூழ்நிலை வந்து. அப்போ இந்த வசனத்தின்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கான். அவன் நினைக்கிறான் மனைவியை ஏமாற்றிட்ட மனைவிக்கு பிரியம். ஆமீன். மனைவி அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, கணவன் நடுவர் பாருங்க காசெல்லாம் அப்படியே கொண்டு பேக் கொண்டு தந்துடுவார். ஆனால் லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு பைக்கில் பெட்ரோலும் போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு ஹாயாக புரட்சி போட. அன்னைக்கு 10 ரூபாய்க்கு மீன், 5 ரூபாய் காய்கறினா மீன் சந்தோஷமாக நடக்கும். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த காலகட்டம் அந்த ஏரியாவில் எனக்கு சின்ன ஒரு எக்ஸல் பைக்கெலாம் உண்டு. பைக்கு உள்ள ஒரு நபர் அந்த பக்கத்தில் நானாக தான் இருந்தேன் அன்னைக்கு. ஆமீன். டவர் இல்லாத நாட்களில் ஒரு செல்ஃபோனை என் கையில் வாங்கி வச்சிருந்து ஒரு நண்பர் அதுக்கு கொடுத்தாரு. இப்படி எல்லா ஆசீர்வாதத்தோடு அந்த காலகட்டத்தில் இருந்தவன். இன்னைக்கு நிலம தலைகளாம் மாவுக்கானும் என்னை நானே வஞ்சித்து கொண்டேன். அப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாயிருக்க கடவன். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்போ நான் ஒரு பெரிய ஞானி போல காட்டிக்கிட்டேன் மனைவிக்கு முன்பு. இங்க வசனம் என்ன சொல்லுன்னா, ஆமென், அவன் ஞானியாகலாம் ஒன்று தெரியாத முட்டாள போல இருக்கணுமா. அப்போ என் மனைவி முட்டாள போல தெரிய முட்டாள போல அவன் நடந்துக்கிட்ட நிமித்தம் அவன் மேன்மையானவள் ஆயிட்டா. அவன் நினைச்ச மாதிரி அவளுக்கு நடந்தது. குடியை திருத்தி என்ன ஆண்டவருக்கு நடத்தி அவன் எனக்கு ஜெபித்து அவள் என்னை ஊழியர்கள் ஆக்கும்படிக்கு கத்தக்கிரிச்சு விட்டாரு. அவங்க குடிச்சிக்கிட்டு போகும்போது சாப்பிடவே முடியாதமா போவேன். அது ஏற்று பேச மாட்டாங்க. அதுக்காக அவங்க காற்றை நிறுத்தி விடவில்லை. நீ குடிச்சிட்டுல வார அவனை இவனே திட்டுறது கிடையாது. சாட்சியுள்ள ஜீவிதம். மாறாக
முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருப்பாங்க. காலையில் போனால் எங்கள் மனைவிக்கு எனக்கு காட்டி தருவாங்க. ஏங்க மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதி கோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு செவரு ஃபுல்லாக அந்த கோடே இருக்கும். பல வீட்டில் பார்த்தா தெரியும். அப்போ அந்த கோடுனா ஒரு 10 மணிக்கு போனால் ஒரு சின்ன கோடு, 12 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தா ஒரு பெரிய கோடு, முழுமையாக வராமல் அத்தனை கீழே வரைக்கும் ஒரு கோடை போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மாதமும் முடிவில் காட்டுறோம். இந்த மாதம் இத்தனை மணிக்கு, இத்தனை நாள், இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு வந்துருக்கிறீங்க, இந்த நாள் நீங்கள் வீட்டுக்கே வரல, நீங்களே பாருங்க. அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்து அவங்க புத்திசாலியாக இருந்தாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஆமீன். நான் நினைச்சேன் இந்த உலகத்தில் நான் தான் புத்திசாலின்னு. என்ன மாதிரி வளமுட்டாலும் யாரும் இல்லைன்னு உள்ளது நான் புரிஞ்சுக்கலாம இருந்தேன். இந்த மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். அடுத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு, அடுத்தவரை ஏமாத்தல, நீ உன்னை ஏமாத்திக்கிற. சிலர் நினைப்பாங்க அடுத்தவங்களை அடிச்சு கீழே போட்டுருவாங்க, போட்டு நான் பெரிய வீரன்னு காட்டுருவேன். அடிச்சு கீழே விழுகிறவன் இல்லை வீரன், நீ அடிச்சு கீழே விழுந்து நிற்கிறான் பார்த்தியா, அவன் தான் என் வீரன். பைபிள் அதுதான் சொல்லுது. இயேசு அதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சாரு. இயேசு அடிச்சு கொண்டவங்க எல்லாம் நாங்கள் பெரிய ஆளு, உலக வீரனுக்கு ராஜான்னு வந்தவெல்லாம் கொண்டுட்டோம், அவன் என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. இன்று உலகத்துக்கே ரட்சகராக இருக்கிறார். காரணம் ஆமேன். யாரு? மா வீரன் இயேசு. அடிச்சவங்க மா வீரன் அல்ல, உன்னை குட்டிடுவர்கள் வீரன் அல்ல, கொடையிறவங்கள் வீரன் அல்ல, எல்லாவற்றையும் பொறுமையில் சைத்திருக்கிறவனே மா வீரன். வேதத்து உண்மையான சத்தியம். வேதம் சொல்கிறது, பெருமையோடு ஏற்று நிற்கிறேன், தாழ்மையோடு கிருபை அளிக்கிறேன், என்னுடைய சாட்சி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். என்னை கேட்க தேவைப்படையே நாம் நம்மைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பிறரை ஏமாற்றி விட்டேன், அவருடைய கையில் பொருளை வாங்கிவிட்டு கொடுக்காமல் என்னுடைய வீரத்தில் நிற்கிறேன், அவரை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது நாம் தம்மைத்தாமே ஏமாந்து கொண்டிருக்கிறோம். போதைகளை ஏமாற்றலாம், நட்புகளை ஏமாற்றலாம், ஸ்கூலுக்கு போனா ஆசிரியர்களை ஏமாற்றலாம், தாய் தகப்பனை ஏமாற்றலாம். ஆமீன். ஆனால் கர்த்தரை ஏமாற்றா பற்றுவோ முடியுமோ? கேட்டுக்கொண்டு தெய்வப்பட புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய கண்கள் எல்லாம் உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது, 2 பேர் பேசுகிற விட்டு கவனித்து கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தெய்வப்படையே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய நடத்தைகளை யாரும் காணவில்லையே, ஏதும் அறியவில்லையே, யார் என்னை கேட்பார்கள் என்று இந்த வேதம் சொல்கிற நீங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தில் எப்படிப்பட்டு ஏமாற்றுறாங்க என்பதெல்லாம் குறித்து வர நாட்களே ஆமீன் நான் உங்களுக்கு காட்டி தர போறேன். அப்ப வஞ்சியாதபடிக்கு நமக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் ஆமீன் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, ஒருவேளை நீங்கள் ஞானி என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் பெருமை உள்ளவனுக்கு ஏற்றிருக்கிறேன், தாழ்மையோடு கிருபை அளிக்க சொல்லவே வார்த்தையின்படி நீங்கள் பைத்தியமாயிருக்க கடவீர்கள். உங்களது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இவன் பைத்தியக்காரன், இவன் ஒன்று தெரியாதவன், இவன் ஒன்று தெரியாதவன், இந்த உலகத்தில் இவன் உதவாக்கரை என்று சொல்லுகிறவர் மத்தியிலே நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் உங்களை கற்ற நேரத்தில் உயர்த்துவார் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு சாட்சியை கூட என் தகப்பனார் என்னை பற்றி சாட்சி போன்றே உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன். நான் ஒரு விஷயம் தான், ஆமீன், ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு முந்தின நாள், ஆமீன், நல்லா கொண்டாடுகிற நாள், கொண்டாடும் போது
அதிகமாய் குடித்து விட்டு அலங்கரிக்க தொடங்கினேன். குடித்தாலே நாம் இந்த பண்டிகை நாளில் எல்லா சமையல் பொருட்களும் எல்லா வஸ்திரங்களும் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு இறைச்சி வகைகளும் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். காய்கறியும் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். கொடுத்துக்கிட்டு மக்களே இன்றைக்கு சாயங்காலம் இன்னைக்கு குழம்பு வைக்கணும், நாளை காலையில் டிஃபனுக்கு இன்னும் குழம்பு வைக்கணும், மத்தியான குழம்புக்கு இன்னும் குழம்பு வைக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள கருவிகள் எல்லாம் நான் வாங்கி கொடுத்து விட்டு கரெக்டாக வியாபாரம் கரெக்டாக முடித்து மத்தியானத்துக்கு மேலே நான் இறங்கிடுவேன். வெளியே பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படி இறங்கி நைட்டு போகும்போது எல்லாம் அங்கே ரெடியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எனக்கு தகுதியை விடுவேன். அப்படியாக நானும் என்னுடைய நாட்கள் எல்லாம் இப்படிதான் கலந்து கொண்டிருந்தது. ஆமீன். தேவ பிள்ளைகளே, நல்லா பாருங்க. என் தகப்பனார் ஆமீன். ஒரு நாள் நான் குடித்து ரொம்ப போதையில் இந்த கிறிஸ்மஸ் 24 அன்றைக்கு இரவு குடித்த போதையில் என்னுடைய நண்பர்களோடு நான் சண்டைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்ட போதை நிமித்தமாக சூழ்ச்சியும் அதுக்குள்ளாக அடங்கியிருந்தது. என்னுடைய சொந்த பிள்ளைகளையே நான் கை நீட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. என்ன தெரியாமலேயே போதையில் நான் அடித்து விட்டேன். அடித்த நிமித்தமாக ஆமீன் அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை அடித்து என்னுடைய நண்பர்களே என்னுடைய இரத்த உடன்பிறப்புகளே என்னை அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நேராய் நான் தள்ளப்பட்டு விட்டேன். இதை கண்ட தகப்பனார் ஆமீன் என்னிடத்தில் மறுநாள் காலையிலே போதை தெரிந்து வந்தபோது என் தகப்பனார் சொன்னார், நீ ஒருவனாவது எனக்கு நல்ல பிள்ளையாக இருப்பாய் என்று நினைத்தேன். நீயும் விளங்க மாட்டாய், நீ பைத்தியக்காரனை போல் ஆகிவிட்டாய் என்று சொல்லி பேசிவிட்டு அவர் கனியோடு கடந்து சென்றார். இதை பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாகி போய்விட்டது. என் தகப்பன் அன்பு வைத்த என் தகப்பனார் இப்படி பேச வேண்டும் என்று விட்டாரே என்று சொல்லி அந்த அடிப்பட்ட வேதனையிலும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றிக்கொள்ள நான் ஆசைப்பட்டேன். அதே மறு ஆண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. குடியை நான் நிறுத்திவிட்டேன். பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமே அப்போ பேசும்போது அதே தகப்பனார் என்னிடத்தில் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மக்களே, நீ நல்லா பேசுனீங்க, நீங்கள் பயமையாக வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை கேட்கிற தேவ பிள்ளைய எல்லாரும் உன்னை பைத்தியம் என்று சொன்னார்கள்னா நீ கோபப்படக்கூடாது. என் தாப்பாளர் என்னை பல முறை அடித்தாங்க. நான் திருப்பி அடித்ததே கிடையாது. என் தகப்பனை நான் திருப்பி அடித்ததே கிடையாது. என் தாய் அடித்திருக்கிறாங்க, நான் திருப்பி அடித்ததே கிடையாது. தாயின் தகப்பன் போதகத்தை நான் வெற்றதே கிடையாது. மாறாய் சிந்திக்க ஆரம்பித்து மனிதனானேன். என்னை கற்ற ரட்சிப்புகளை நடத்தி மொழி ஸ்நானம் பெற்று பேர்கிறிஸ்தவனாய் இருந்த என்னை தேவ ஊழியக்காரருடைய கண்ணீர் என்னை மனுஷனாய் மாற்றினது. என் மனைவியுடைய கண்ணீர் என்னை மனுஷனாய் மாற்றினது. நான் என்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் என்னை புத்திசாலி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் என்னை அழித்து கொண்டிருந்தேன். இதை தெரியாதவனாக கடைசியில் பைத்தியக்காரன் என்று பேர் வந்தது. ஆனாலும் என்னை கற்ற ஞானியாக மாற்றி பைத்தியமானவைகளையும் இழிவானையும் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யாருக்கும் உதவாது என்று தள்ளப்பட்ட என்னை கற்ற ரட்சிப்புகளை நடத்தி என் மனைவியுடைய கண்ணீரை கேட்டு என்னை உயர்த்தி என்ற ஒரு போதகனாக அந்த தேசத்து ஒளியாக உண்மையில தேசத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக என் அநேகர் கனி கொடுக்கிறவனாக என்னை போல் குடிகாரர்களின் அநேக பேரை கற்று சேர்ந்து பிடித்து முத்தமிட்டு ரட்சிப்புகளை நடத்தி இன்றைக்கு போதகர்களாகவும் ஊழியக்காரராகவும்
பல பேரை மாற்றி கர்த்தர் நடத்தும்படி கிரியை செய்தார். என்னை கேட்க தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இந்த வசனம் என்னுடையது என்று நான் சொல்லிக் கொள்ளுவேன். ஆமேன். இந்த வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒருவன் தன்னை வஞ்சியாதிருப்பாதாக. இவ்வுலகத்தில் உங்கள் ஒருவர் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். அவன் ஞானி ஆகும்படிக்கு என்னை கைத்தற்பாமேன். அவன் பைத்தியக்காரனாக இருந்த என்னை நல்ல போதகம் என்கிற இயேசு கிறிஸ்து, நல்ல போதகராக இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்தபோது, நல்ல போதகத்துக்கும் நல்ல வழிகாட்டுதலுக்கும் நான் ஒப்பு கொடுத்த போது என்னை கர்த்தர் என்று பயன்படுத்துகிற இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தாமல் இருப்பாரோ, உங்கள் பிள்ளையை பயன்படுத்தாமல் இருப்பாரோ, உங்கள் கணவனை ரட்சிப்பு நடத்தாமல் இருப்பாரோ. இந்த வசனங்களை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், இன்னும் விளங்காதவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், விளங்காதவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். பெற்ற தகப்பன் பெற்ற தாய் இல்லை. ஆமீன். தகப்பனை தாயை பார்த்து சொல்ல பிள்ளைகள் எதுவாயினும் சரி, என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தினை காத்திருந்து பிள்ளைக்காக, உன் புருஷனுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே என் சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேனே தவிர பைத்தியம் என்று சொன்னேன். இந்த உலக தேசத்திலே இது வழங்காத குடும்பம் என்று சொல்லி, எங்கள் குடும்பம் ஒதுக்கப்பட்ட குடும்பம், கர்த்தர் பைத்தியம் என்று சொன்ன குடும்பம், இது உருவாக்கரையான குடும்பம் என்று சொன்ன குடும்பம், என்னை கொண்டு கர்த்தர் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமான ஒரு நீருட்டாகு, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நீருட்டாகு நான் இருக்கிற இடத்திலே, பிறந்த சொந்த மண்ணிலே, குடும்பத்திலே என்னை வைத்து அழகு பார்க்க வைத்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நீ ஆண்டவரை பார்த்து ஆடும்போது உன்னுடைய வாழ்க்கை ஒளியை பிரகாசிக்கும். என்னை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தை வசனத்தை அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையே, ஒருவன் தன்னை மேன்மையுள்ளவனாக நினைக்காதபடிக்கு அவன் தன் பைத்தியக்காரனை போல தன்னை தாழ்த்தி நான் ஞானி என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே என்று சொல்லி தன் தாழ்வை நினைத்து ஒப்புக்கொடுக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார் என்றுதான் இந்த வேத பகுதி சொல்கிறது. உன்னை குறித்தோ, உன் மேன்மை குறித்தோ, உனக்கு சொத்தை குறித்தோ, உன்னை பொருளை குறித்தோ, பொருளை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை குறித்து மற்றும் மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாயானால் பைத்தியமாய் இருக்கிற ஒன்றை மேன்மையாய் வைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். பைத்தியமாய் இருக்கிற ஒன் பிள்ளையை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வார். தெய்வானவனாய் இருக்கிற ஒரு புருஷனை பெரிய காலாய் மாற்றுவார். குலச்சாலியான ஸ்திரீ, ஆமேன், தெரிந்து கொள்பவன் யார்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி புத்தியுள்ள ஸ்திரீயாக நடந்து புருஷனை கட்டு, உன் குடும்பத்தை கட்டு. குலச்சாலியான ஸ்திரீயாக இருந்து, ஆமீன், அவன் புருஷனானவன் நல்ல ஒரு குலச்சாலியான ஸ்திரியை சிரிந்து கொண்டு அதன்படி நடத்த அவளுக்கு பிரியமானபடி நடக்கும்போது அந்த குடும்பம் கட்டப்படும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த வேத வசனங்களை, புத்தியுள்ள வார்த்தைகளை, வசனங்களை, நல்ல புத்தியுள்ள வசனங்களை, புத்தியுள்ள ஆராதனையை, புத்தியுள்ள ஊழியத்தில் கர்த்தருக்கு பயப்பட நல்ல உபவாச ஜெபம் உள்ள ஊழியத்தில் உங்கள் குடும்பங்களை இணைத்து கொண்டு பக்தியோடு பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நீ இணைத்து நீங்கள் ஜெபியுங்கள். இணைந்து போதகரோடு ஜெபியுங்கள். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டமில்லை. பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், புரட்சிகள் இதெல்லாம் விட்டு ஆண்டவரே என்று தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். பாரம்பரியம் உங்கள் வாழ்க்கையில விடுதலை தராது. ஆமென். பதவி உங்களுக்கு விடுதலை தராது, சமாதானம் தருவாது.
கிறிஸ்துக்குள்ள ஆரோக்கியமுள்ள நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து நீங்கள் நடக்க உங்க பிள்ளைகளை நடத்த ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு குறிச்சொல்லுதல் இல்லை, உங்களுக்கு இல்லாத உலகத்தில் நன்மைகள் இல்லை, உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பசங்க உங்களுக்கு கர்த்தரோடு பேசுகிறது நான் பார்க்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. நாளைய தினத்தில் உங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு நான் வசனத்தை கொண்டு சாட்சியை கொண்டு நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை சத்தத்தோடு தீர்க்கதரிசன வார்த்தை கலந்து வரப்போகிறது. பாருங்க, இரவுல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக. நன்றி. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பல தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாங்கள் வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளணும். தலை தாழ் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். தலை தாழ் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். நாங்கள் ஜானி என்று எண்ணி பிறரை குறை சொல்லி குற்றப்பட்டு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் வஞ்சி ஞானியாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாரையும் ஏமாற்றி விட்டோம். இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஏமாற்றி கொண்டு எங்க பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு உமக்கு பிரியமில்லாத நிகழ்வுகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு மாறட்டும், என் சகோதரிகளை விட்டு மாறட்டும், எங்கள் சகோதரர்களை விட்டு மாறட்டும். அவர்கள் புத்திசாலியின் எண்ணாதபடிக்கு உம்முடைய மகிமையின் மேல் மகிமையடைய மேன்மை காண பணிகிற கட்சி இயேசு நாமத்தில் நன்மையாக ஆண்டவரை தலைப்பட்டிருக்கிற ஞான நன்மை ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து புகழ்ச்சி கீர்த்தியுமாய் வைக்கப்பட்டு தலைப்பட்ட ஆசீர்வாதங்கள், கலக்கம் உண்டாக்கிற வியாதிகள் எல்லாம் எங்க பிள்ளைகளை சரீரங்களை விட்டு நீங்கி போகத்தக்கதாய் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. Thank you.